பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அகிலம் படைத்து அந்த அகிலத்தில் என்னையும் படைத்து இதுவரை எனக்கு அருள் பாலித்து வரும் என் இறைவா, உன்னையே போற்றி துவங்குகிறேன். உலகமெங்கும் எங்களின் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் அன்பின் GTM நேயர்களே, உங்களை மீண்டும் நல்லதோர் நிகழ்ச்சி சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கவியரங்க நிகழ்ச்சியின் தொகுப்பாளினி நான் அமினா ஷஃபிகா பின்தி அப்துல் ஷாஃபி. GTMஇன் கவியரங்க நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கும் கவிஞர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் முதலாவதாக கிராத் ஓதிட சகோதரர் நூருல் ஹசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. சூரத்துல் கதிரை அழகாய் ஓதி சென்ற சகோதரர் நூருல் ஹசன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது குழுவின் மூத்த கவிஞர் கவிசுடர் பெருங்குளம் ஹாஜி ஹாஜா முஹைதீன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குருவாம் மன்னர் நபிகள் வழியில் கோமான் இறையை அடையும் பொருட்டு அருளாய் வந்த ரமலான் நோன்பே, அருமை பொறுமை ஈகை உணர்த்தி சருகாய் உதிர்த்தாய் எங்கள் பாவம் சாந்தி நெஞ்சில் தாரை வார்த்தாய். சருகாய் உதிர்த்தாய் எங்கள் பாவம் சாந்தி நெஞ்சில் தாரை வார்த்தாய். பெருமை மிக்க ஷவ்வால் பூக்க பேறு பெற்றோமே பெருநாளாக. பெருமை மிக்க ஷவ்வால் பூக்க பேறு பெற்றோமே பெருநாளாக. திறக்கும் நோன்பில் கணக்கும் மனது ஷஹரில் கூட துவாக்கள் செய்தோம். அரக்கராலே பாலஸ்தீனம் அடையும் இன்னல் அகல வேண்டும். திறக்கும் நோன்பில் கணக்கும் மனது ஷஹரில் கூட துவாக்கள் செய்தோம். அரக்கராலே பாலஸ்தீனம் அடையும் இன்னல் அகல வேண்டும். இரக்கமுள்ள இறைவா, இரக்கமுள்ள இறைவா, இந்த ஈகை பெருநாள் அமைதியாக பிறக்க வேண்டும். பாலஸ்தீனம் பார் முழுவதுமே அமைதி வேண்டும். பாலஸ்தீனம் பார் முழுவதுமே அமைதி வேண்டும். அன்பும் அறமும் இவ்வுலகம் முழுவதும் பரவற்றும். நான் கவிஞர் பெருங்குளம் ஹாஜா முஹைதீன். ஈகை பெருநாளை கொண்டாடும் அனைத்து உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும், GTM குழுமத்தார் நேயர்கள் மற்றும் என் குடும்பத்தார் உறவுகள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அழகாய் கவிதை வாசித்த மூத்த அன்பு சகோதரர் கவிஞர் அவர்களுக்கு எங்களின் நன்றி. அடுத்து வாழ்த்து செய்தி கூறிட அன்புடன் சகோதரர் மலேசியா கவிஞர் AMZ ஹாரூன் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இறைவனின் கட்டளையை ஏற்று 30 நாட்கள் நோன்பை முறைப்படி நோற்று இன்று ஷவ்வாலின் முதல் பிறையை கண்டு
நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஜிடிஎம் குழுமத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நோன்பு பெருநாளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோன்பு பெருநாளில் உலகமெங்கும் வாழ்கின்ற எல்லாம் வல்ல மக்களுக்கும் சுவிட்சமான நல்ல வாழ்க்கையை எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய நான் பிரார்த்தித்தவனாக மீண்டும் ஒரு முறை நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்லாமத் அரிராய் ஐடில் ஃபித்ரி மாஃப் ஜாகிர் தன்பத்தீன். அன்புடன் AMZ ஹாரூன். ரத்தின சுருக்கமாக வாழ்த்து கூறி மலேசிய கவிஞர் AMZ ஹாரூன் அவர்களுக்கு நன்றிகள் பல. அடுத்ததாக நாகூரிலிருந்து கவிப்பாட வந்திருக்கும் சமுதாய கவிஞர் நாகூர் காதரொலி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உலகில் வாழும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த ஈகை பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முழங்கிடும் தக்பீரில் விளங்கிடும் ரஹ்மானே, முப்பொழுதும் கருணை பொழிந்திடும் இறையோனே, துளங்கிடும் ஈமானில் வலிமையை தருவாயே, தொடர்ந்திடும் வாழ்விலே துணை நீ வருவாயே, நபி வழி நடந்திட நல்லருள் புரிவாயே, நன்மைகள் பெருகிட உதவிகள் செய்வாயே, இருகரம் ஏந்தி உன்னருள் வேண்டி இனிதாய் சொல்லுகின்றேன் பெருநாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வோம் சலாமத் ஹரிராயா. சந்தன காட்டாய் இன்னிசை படிப்போம் சலாமத் ஹரிராயா. ஒற்றுமை கயிற்றை பற்றி பிடித்து உறவினை பேணிடுவோம். உற்றார் மற்றோர் யாவரும் கூடி உண்மை இன்பம் காண்போம். அல்லாவை புகழ்ந்து அவன் வழி நடந்து ஆனந்தம் அடைவோம் வாழ்வினிலே. எல்லோரும் இணைந்து இதயங்கள் தெளிந்து நல்வாழ்க்கை வாழ்வோம் உலகினிலே என்று நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் கூறி இந்த நிகழ்ச்சியை வழங்கும் GTM குழுவினருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை வழங்குகின்றேன். உங்கள் கவிஞர் நாகூர் காதரொலி. அருமையான கவிதைக்கு நன்றிகள் பல கூறினாலும் ஈடாகாது. இருப்பினும் நன்றி கூறுகிறேன். இந்த தருணத்தில் தமிழ் செம்மல் என்னும் விருது நமது கவிஞருக்கு. நல்வாழ்த்துக்களையும் மென்மேலும் பட்டங்கள் பெற்று போற்றி திகழ் GTM மலேசியா சார்பாக வாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனிடம் துவா செய்கிறேன். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்கிட சமுதாய செம்மல் நசீர் முஹையதீன் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அனைவருக்கும் என் இனிய கனிந்த ஐதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை வாழ்த்து சொல்ல இன்று கடமைப்பட்டிருக்கின்றேன். இவ்வேளையில் குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியா அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவ்வப்போது எம்மையும் அழைத்து இன்று நேர்காணலில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. மேலும் ஈகை திருநாள் ஐதுல் ஃபித்ர் என்ற பெருநாளை நாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவரும் நம்ம இணைந்து இவ்வருடத்தில் கண்டு கழிப்புமாக எல்லா வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்திக்கின்றேன். மேலும் 30 நாள் நோன்பு நோற்று பசியை உணர்ந்து பல விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கடந்தது. இவ்வேளை என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்கிற வாழ்க்கை சமயத்தை ஒரு பக்கம் வச்சுருவோம். இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நோன்பு நோர்த்தல், நோன்பு பிடித்தல் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினை. இது நம்ம மட்டுமல்ல,
முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட வந்து இது பயன்படுத்துகிறாங்க, அதை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. என்னோடய நண்பர்கள், உடற்பிரவார சகோதரர்கள் வந்து ரொம்ப பேர் கிட்டத்தட்ட நோன்பு சிறப்பை பற்றி பேசுவாங்க. நோம்பில் வந்து கலந்து கொள்வாங்க, நோன்பு திறப்புதல் வந்து கலந்து கொள்வாங்க. அதே வேளையில் எம்ஐஎம் வந்து கிட்டத்தட்ட 30 நாள் நோன்பு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் வந்து அழைப்பில் தான் இருப்பேன். அந்த இறைவனர்களால் நல்ல நட்பின் அடிப்படையில், சகோதரத்தன்மை அடிப்படையில் அழைப்புதல் அழைப்பாங்க. ஆகையால் அந்த அழைப்பை ஏற்று அழைப்பை மரியாதை செய்து, இது வந்து நம்ம இஸ்லாத்தின் மட்டும் அல்ல, மற்ற சமயத்தையும் வந்து நம்ம வந்து இது கற்றுக் கொடுத்துருக்குது. இது வந்து நம்ம அழைத்தமைக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு அடிப்படையில் நம்ம போகணும். ஸோ அந்த அடிப்படையில் நான் அவ்வப்போது போய்கிட்டு இருப்பேன். முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆகையால் இது ஒரு புரிந்து உணர்வு, பிற்பாடுவான்னு சொல்கிற ஒரு அடிப்படையில் வந்து ஒற்றுமை, இது வந்து இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நோன்பு நோக்கிறது பிரித்து இல்லை, இருந்த போதிலும் அதை வந்து நம்ம பேணுதல் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகையால் இது மீண்டும் நம்ம வந்து நோன்பு மாதம் மட்டும் அல்ல, அது ரமதான் முடிஞ்சாலும் நம்ம அதை பின்படுத்துவோம் என்ற ஒரு இன்ஷா அல்லாஹ் எல்லா வல்ல இறைவன் நம்மளுக்கு அருள் புரிவானாக. ஆகையால் இன்று ஈகை திருநாள் முன்னிட்டு அனைவரும் நல்ல சீரும் சிறப்புமாக வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். மேலும் இன்றைக்கு வந்து பலர் முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் வந்து வாழ்த்தை சொல்கிறதும் உண்டு, இல்லைன்னு இல்லை. ஆகையால் அவங்களுக்கும் இவ்வேளையில் வந்து நன்றியை தெரிவித்து கொண்டதோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எல்லா சமயத்தையும் நம்ம வந்து மரியாதை கொடுத்து, எது நம்ம மரியாதை செய்ய முடியுமோ நம்ம செஞ்சு நல்ல சுபிட்சமாக வாழ நம்மளே அதுக்கு தயார்படுத்திக்குவோம். ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைர். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. தமிழ் தமிழ் முஸ்லீம் மீடியாவுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டதோடு இவ்வேளையில் என்னோடய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. ஈத் முபாரக். பல்வேறு சமுதாய பணிகளுக்கிடையில் எங்களின் அன்பை ஏற்று வாழ்த்துரை வழங்கிய சமுதாய செம்மல் நசீர் முஹைதீன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஓர் கவிஞர் நம்முடன் இருக்கின்றார். அவர்தான் ஜமால் சாதிக் அபு ஹனிஃபா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறைவந்த மாதத்தில் ஒரு மாதம் நோன்பிருந்து இரவுதனில் நின்றுனை வணங்கி மறையோதி முடித்து மகத்தான ஏழை வரி ஜகாத் அதையும் கொடுத்து மங்காத ஒன்புகள் போற்றி அருள் வேண்டி நிற்கின்றோம் அகிலத்தை படைத்தவனே. உன்னிடமே அல்லாது யாரிடமே யாம் கேட்க, கண்ணியம் மிகுந்திட்ட லைலத்துல் கதிரிரவை பெற்றிட்ட கூட்டமதில் எம்மையுமே இணைத்துவிடு எமையாலும் இறையோனே. கண்ணிமைக்கும் நேரத்துள் காட்சிகளை மாற்றிவிட உனையென்று யாரால்தான் முடியும்? கண்ணிமைக்கும் நேரத்துள் காட்சிகளை மாற்றிவிட உனையென்று யாரால்தான் முடியும்? கண்ணியமாய் வாழ வைத்து காத்தருள வேண்டுகின்றேன். என் இமைக்குள் இருந்து கொண்டு எனையாலும் ஏகோனே, என் இமைக்குள் இருந்து கொண்டு எனையாலும் ஏகோனே. ஆகாயத்தில் எல்லை தாண்டி செல்ல முடிந்தால் செல், என் ஆற்றல் கொண்டே செல் என்றே நீ கட்டளையும் இடுகின்றாயே உன்மறையில். ஆகாயத்தில் எல்லை தாண்டி செல்ல முடிந்தால் செல், என் ஆற்றல் கொண்டே செல் என்றே நீ கட்டளையும் இடுகின்றாயே உன்மறையில். அர்-ரஹ்மான் அத்தியாயத்தில் 55:33 வசனத்தில் அழகுறவே நீ இடும் கட்டளையை மறுப்பதற்கு ஆளுண்டோ? அறிவியல் அதிசயமே அல் குர்ஆன் என்றோ? உம்மி நபியாம் படிக்காத உம்மி நபியாம் எம் நபியை கட்டி அணைத்திட்ட ஜிப்ரீலும் ஓதுவீராக என்றுதானே ஆரம்பித்தார். தூதுவராய் வந்த எங்கள் வானவர் தலைவரான ஜிப்ரீல் மூலம் தூதர் நபி நாதருக்கு நீ அளித்த மறையுமன்றோ? குறையொன்றை கூறிடத்தான் முடிந்திடுமோ நிறைவான இம்மறைதனில்? 1500 ஆண்டுகள் கடந்திட்டும் அணுவளவும் மாறாமல் ஓரெழுத்தும் பிசகாமல் மனநமிட்டு பாதுகாக்கும் ஹாஃபில்கள் மூலமாக காக்கின்ற காருண்ய மிக்கவனே.
இறுதி வேதமதை இறுதி நாள் வரைக்கும் காப்பதுமே நீ என்றோ? மறதி மிகுந்திட்ட மாந்தர்கள் எம்மையுமே மன்னிக்க வேண்டுகின்றேன் மறையளித்த இறையோனே. மறதி மிகுந்திட்ட மாந்தர்கள் எம்மையுமே மன்னிக்க வேண்டுகின்றேன் மறையளித்த இறையோனே. நாமெல்லாம் புத்தாடை உடுத்தி பெருநாளை கொண்டாடும் இவ்வேளை குண்டுமழை பொழிகின்ற யுத்த பூமியா பலஸ்தீனத்தில் பாவமறியா பிஞ்சுகளை பஞ்சமா பாதகர்கள் கொன்று குவிப்பதையும், நாமெல்லாம் புத்தாடையுடுத்தி பெருநாளை கொண்டாடும் இவ்வேளை குண்டுமலை பொழிகின்ற யுத்த பூமியா பலஸ்தீனத்தில் பாவமறியா பிஞ்சுகளை பஞ்சமா பாதகர்கள் கொன்று குவிப்பதையும் ஆதிக்க வர்க்கங்கள் கண்டு ரசிப்பதையும் காண்பதற்கு நெஞ்சு பொறுக்குதில்லையே. ஆதிக்க வர்க்கங்கள் கண்டு ரசிப்பதையும் காண்பதற்கு நெஞ்சு பொறுக்குதில்லையே. அஞ்சியுனை கேட்கின்றோம் அகிலத்தின் அதிபதியே. எமை போன்றே பலஸ்தீன மக்களுமே சுதந்திர காற்றினை சுவாசித்து மகிழ்வதற்கு ஆசியலி ஆண்டவனே. அஞ்சியுனை கேட்கின்றோம் அகிலத்தின் அதிபதியே. எமை போன்றே பலஸ்தீன மக்களுமே சுதந்திர காற்றினையே சுவாசித்து மகிழ்வதற்கு ஆசியலி ஆண்டவனே. உலகமைதி பெறுவதற்கு மத்திய கிழக்கிலே அமைதி திரும்புதலே அஸ்திவாரம். உலகமைதி பெறுவதற்கு மத்திய கிழக்கிலே அமைதி திரும்புதலே அஸ்திவாரம். அதிகார அஸ்திரத்தை கையிலேந்தி நிற்கின்ற ஆதிக்க நாடுகளோ அமைதியைத்தான் விரும்பிடுமோ? அதிகார அஸ்திரத்தை கையிலேந்தி நிற்கின்ற ஆதிக்க நாடுகளோ அமைதியைத்தான் விரும்பிடுமோ? மமதி கொண்ட ஆதிக்க நாடுகளின் மனதை மாற்றி மத்திய கிழக்கினிலே அமைதியை திரும்பச் செய் ஆண்டவனே. மமதி கொண்ட ஆதிக்க நாடுகளின் மனதை மாற்றி மத்திய கிழக்கினிலே அமைதியை திரும்பச் செய் ஆண்டவனே. உள்ளத்தை திருப்புகின்ற உன்னதனே உனை வேண்டி கேட்கின்றோம். உள்ளத்தை திருப்புகின்ற உன்னதனே உனை வேண்டி கேட்கின்றோம். உலகமீதி பெறுவதற்கு பலஸ்தீனத்தை மலரச் செய். எமை போன்றே அவர்களுமே சுதந்திர காற்றதனை சுகமாக சுவாசிக்க பலஸ்தீனத்தை மலரச் செய். உலகமீதி பெறுவதற்கு பலஸ்தீனத்தை மலரச் செய். எமை போன்றே அவர்களுமே சுதந்திர காற்றதனை சுகமாக சுவாசிக்க பலஸ்தீனத்தை மலரச் செய். புண்ணிய நாளதான பெருநாளில் கேட்கின்றோம் பலஸ்தீனம் அதை மலரச் செய். எண்ணிய இலகு வாழ்வை அவர்களும் அடைந்திடவே. எண்ணிய இலகு வாழ்வை அவர்களும் அடைந்திடவே இறைஞ்சியே கேட்கின்றோம் உன்னிடமே. வசலாம். அகில உலகிலும் நோன்பு பெருநாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் அகில உலக தமிழ் முஸ்லிம் ஊடகமாம் GTMின் நேயர்களுக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். சலாம் ஹரிராயா ஐடில் ஃபித்ரி மா ஜாஹே டான் பத்தீன் ஈத் முபாரக். வெங்கல குரலால் நம்மை எல்லாம் கவி மலையில் நனைய செய்த கவிஞர் அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்த்து செய்தியை கூறிட அன்பு சகோதரர் முகமது முஜம்மில் RTM மின்னல் FM அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முகமது முஜம்மில். உலகில் வாழும் அனைத்து முஸ்லிம்கள் அனைவருக்கும் என் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துரை வழங்கிய அன்பு சகோதரர் முகமது முஜம்மில் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பெருநாள் சிறப்புரை ஆற்றிட நம் குழுகத்தின் மார்க்க பிரிவு ஆலோசகர் உஸ்தாத் முபாரக் அலி மன்பஇ அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது வாழ்த்துரையை துவங்குகின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரமதான் மாதம் முழுவதும் 30 நாட்கள் அல்லாஹ்விற்காக நோன்பு பிடித்து அல்லாஹ்விற்காக பசியை தாங்கிக் கொண்டு அல்லாஹ்விற்காக அவன் தரக்கூடிய தனிப்பட்ட ஸ்பெஷல் நன்மைகளுக்காக தன்னையே அர்ப்பணித்து நோன்பு நோற்ற அனைவருக்கும் எனது இனிதிய ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். சலாமத் ஹரிராயா மாஃப் ஜாஹிர் அண்ட் பாட்டின். பெருநாள் ஏன் நமக்கு பெருநாள்? எதற்காக இந்த பெருநாள்? அல்லாஹ் அதை குறிப்பிடுகின்றான் தன் அருள்மறையிலே. ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் உங்களுக்கு மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும்
நேரான வழியை தெளிவாக்கக்கூடியதாகவும் உண்மை எது பொய் எது என்பதை பிரித்து அறிவதற்காகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிந்து கொள்வதற்காகவும் குர்ஆன் இந்த மாதத்தில் இறக்கி அருளப்பட்டது. இந்த மாதத்தை யார் பெற்றுக்கொள்கின்றார்களோ நீங்கள் நோன்பு நோற்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் உங்கள் மீது எவ்விதமான கஷ்டத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை. உங்களுக்கு இயலாவிட்டால் நீங்கள் வேறு நாட்களிலும் நீங்கள் அதை நோன்பு வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு வலி துகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியுடையராக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்த அருள்மறை அல் குர்ஆனை உங்களுக்கு வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் நீங்கள் அல்லாஹ்விற்கு தக்பீர் சொல்லி அவனை பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தன் அருள்மறையில் குறிப்பிடுகின்றான். அதுதான் நமக்கு கிடைத்த பெருநாள். நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு யாரெல்லாம் நோன்பு வைத்திருந்தார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பெருநாள். அவர்கள் அல்லாஹ்வின் மீது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி தக்பீர் முழங்கி அவனை பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹு அக்பர் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹு அக்பர் என்ற சத்தத்தை கேட்டால் ஷைத்தான் வெருண்டோடி விடுவான். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை அது. எல்லா இடத்திலும் அல்லாஹு அக்பர். ஒரு பொருளை ஒரு இறைச்சியை, கோழியை அல்லது ஒரு உயிருள்ளதை ஹலாலாக மாற்றுவதற்கு அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்துவிட்டால் அது ஹலாலாக மாறிவிடுகின்றது. மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கின்றோம், அப்பொழுதும் அல்லாஹு அக்பர். இன்று மகிழ்ச்சிகரமான நாள் அல்லவா, ஆகையால் அல்லாஹு அக்பர். ஆனால் துன்பம் நேர்ந்து விட்டது, கஷ்டம் நமக்கு நிகழ்ந்து விட்டது. அதற்கு என்ன செய்வது? பொறுமை காத்து அதற்கும் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நீ நாடியது தான் நடக்கின்றது, எல்லாவற்றிலும் சக்தி படைத்தவன் நீ. ஆகிய எனது கஷ்டங்களை, எனது துயரை நீ நீக்கிவிடு, எனது துன்பத்தை போக்கிவிடு. ஏனென்றால் நீ அல்லாஹு அக்பர், மிகப்பெரியவன், அனைத்து புகழும் உனக்கே உரியது என்று நாம் அவனை பெருமைப்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நமது துன்பத்தை போக்கி விடுவான். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது, வாசலுக்கு அருகில் வந்துவிட்டது. வீட்டின் உள்ளே நுழைவதற்கு இன்னும் சற்று நேரமாகலாம். வேண்டுமானால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றலாம். பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றது. அல்லாஹு அக்பர். எதிரிகளில் நம்ம நோக்கி வருகின்றார்கள், நம்மை தாக்குவதற்கு வருகின்றார்கள். அல்லாஹு அக்பர். எல்லா நேரத்திலையும் அல்லாஹு அக்பர். ஹஜ்ஜு பெருநாள் அன்றைக்கு மட்டும் அரஃபா தினத்தில் ஆரம்பித்து ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து ஐயாமு தஷ்ரிக் என்று சொல்லக்கூடிய 13வது நாள் அசர் வரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 23 ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அவனை பெருமைப்படுத்த வேண்டியது நமது கடமை. இவ்வாறாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த பெருநாளை தக்பீர் சொல்லி கொண்டாடுவோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவோம். வீணான காரியங்களில் ஈடுபடாமல், வெட்டி பேச்சுகளில் ஈடுபடாமல் நோன்பு நோற்றதற்கான கூலியை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாள் கூலி கொடுக்கக்கூடிய நாள். அது வீணான முறையில் நாம் கழித்து விடாமல் உறவுகளோடு சேர்ந்து அவர்களுக்கும் இஸ்லாமிய நற்பண்புகளை நாம் போதித்து அவர்களோடு இணங்கி அவர்களோடு பகிர்ந்து உண்டு இந்த பெருநாளை சிறப்பான முறையில் நாம் கொண்டாடி இன்னும் ஒரு பிரார்த்தனை மிச்சம் இருக்கின்றது. யா அல்லாஹ்,
இந்த நோன்பை அடைய தந்த நீ, இந்த நோன்பை நோற்பதற்கு சக்தியை தந்த நீ, வாழ்வை தந்த நீ, இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வருடங்களிலும் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. அடுத்த வருடத்து ரமதானையும் பெற்று அதிலும் முழுமையாக நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும். பெருநாள் முடிந்து அடுத்த நாள் துவங்கி இந்த மாதம் முழுவதும் ஷவ்வால் மாதத்தில் 6 நாட்கள் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. அந்த 6 நோன்புகளை நோட்டுவிட்டால் வருடம் முழுவதும் நோன்பு நோட்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஆகவே 30 நாட்கள் நோன்பு என்பது 300 நாட்கள் நோன்பு வைத்த நன்மை. இன்னும் ஒரு 6 நாட்கள் நோன்பு வைப்பது வருடம் முழுவதும் நோன்பு நோட்ட நன்மையை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ் நாம் நோட்ட நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக, நமது தொழுகைகளை ஏற்றுக்கொள்வானாக, நமது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக. ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததியினர் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்கச் செய்த நம்மை இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம சந்ததியினர் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வாரி வாரி வழங்கி அனைவரும் முஸ்லிம்களாகவும் ஈமான் கொண்டவர்களாகவும் அல்லாஹ்வை வழிபட்டவர்களாகவும் வாழக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது இனிய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஈத் முபாரக். என்னுடைய சார்பாகவும் எங்களது குழுவினரான GTM குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியாவின் உறுப்பினர்கள், இதற்காக பாடுபடக்கூடியவர்கள் அண்ணன் நியாஸ் மற்றும் எனது சகோதரர் அண்ணன் கமாலுதீன் மற்றும் இந்த GTMிற்காக பங்களிக்கக்கூடிய அன்பிற்குரிய எங்களது குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகள், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசக்கூடிய பிள்ளைகள், கவிஞர்கள் மற்றும் சமுதாய சேவகர்கள், சமுதாய காவலர்கள், ஆலிம்கள், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், உங்கள் அனைவருக்கும் எங்கள் GTM குழுவினர் சார்பாக பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சலாமத் ஹரிராயா, சலாமத் ஹரிராயா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சிறப்புமிகு சொற்பொழிவு ஆற்றிய உஸ்தாஸ் முபாரக் அலி மன்பஇ அவர்களுக்கு நன்றி. மேலும் புனித ரமலானில் தொடர் சிறப்புரை வழங்கி எங்களுக்கு ஆதரவு அளித்த உஸ்தாத் மற்றும் அவர் குடும்பத்தினருக்காக துஆ செய்கிறேன். நிறைவாக நன்றி கூறிட அன்பு சகோதரர் முகமது கமாலுதீன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். நம்முடைய உலக தமிழ் முஸ்லிம் மீடியா GTM மலேசிய பிரிவின் நேயர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த சலவாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த இனிய வேளையில் இனிய பெருநாள், ஈகை திருநாள், நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை அனைத்து நேயர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த இனிய வேளையில் இந்த ஒரு இனிய நிகழ்ச்சி நம்முடைய சமுதாய பெருமக்கள், நம்முடைய அன்பர்கள், நம்முடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய இதயம் கனிந்த நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களையும் துவாக்களையும் பகிர்ந்து கொள்ளும் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கும் மற்ற நம்முடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் எங்களுக்கு ஆலோசனை வழங்கி எங்களுக்கு ஆதரவளித்து வரும் நம்முடைய பாசமிகு உஸ்தாத் ஹாஜி முபாரக் அலி மன்பை அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்காக நாம் அணுகிய பொழுது நமக்காக அதற்கு ஆதரவளித்த மற்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், குறிப்பாக ஹாஃபில் முகம்மது யஹ்யா ஆலிம் அவர்கள்
சமுதாய கவிஞர் தமிழ் செம்மல் நாகூர் காதர் ஒலி அவர்கள், பெருங்குளம் கவிச்சுடர் ஹாஜி ஹாஜா முஹைதீன், கவிஞர் AMZ ஹாரூன், கவிஞர் ஜமால் சாதிக் அபு ஹனிஃபா மற்றும் RTM மின்னல் எஃப்எம்ஐ சேர்ந்த முகமது முஜம்மில், சமுதாய செம்மல் நசீர் முஹைதீன் மற்றும் சகோதரி ஆமீனா சஃபிகா பின்தி அப்துல் சாஃபி மற்றும் கிராத் ஓதிய ஜைனுல் ஹசன் பின் இஸ்மாயில் ஆகியவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பல வகைகளில் எங்களுக்கு ஆதரவளித்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த இனிய வேளையில் நன்றியினையும் செலவாத்தினையும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இதிலிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நன்றி கூறி நிறைவு செய்த அன்பு சகோதரர் முகமது கமாலுதீன் அவர்களுக்கு நன்றி கூறி மேலும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.